வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கி சுவையான சிக்கன் கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க. 1 kg போன்லெஸ் சிக்கனோடு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா கலந்த சிக்கனை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணீர் ஊற்றி 2 விசில் வர்ற வரைக்கும் வைங்க. இந்த சிக்கனை பொடி பொடியாக பிச்சு எடுத்து நல்லா ஷ்ரெட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதோடு 1 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், சிறிதாக நறுக்கிய 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சிறிதாக நறுக்கியது, 2 வேக வைத்த உருளைக்கிழங்கு நன்றாக மசித்து எடுக்கணும். பொடியாக நறுக்கிய புதினா இலை 2 டீஸ்பூனு, நறுக்கிய கொத்தமல்லி 3 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசையணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிங்க. நல்லா பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக பண்ணணும். வடை மாதிரி ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது. கட்லெட் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், கொஞ்சம் தடியாக தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லா பால்ஸையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வர்ற மாதிரி தட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன பவுலில் 2 முட்டை உடைச்சிருக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து முட்டையில் போட்டு நல்லா பரட்டிட்டு பிறகு பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுக்கணும். இப்போ புரட்டும் பொழுது சம்டைம்ஸ் அந்த ஷேப் மாறும், அது மாறாமல் பார்த்துக்கோங்க. எல்லா கட்லெட்டும் இப்படி புரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக மெதுவாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா ப்ரௌன் ஆன பிற்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒரு பிளேட்டில் அந்த கட்லெட்ஸ் எல்லாம் அதில் போட்டு எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுத்துடுங்க. பாருங்கள், அட்டகாசமான சிக்கன் கட்லெட் இஸ் ரெடி. டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிட்டு சுவையாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சிக்கன் கட்லெட் சுவை அபாரம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.